Hi friends, welcome back to Mama with Bebma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க நிறைய क्वेश्चंस நேத்து எதில பாத்துறோம் நாங்க. நீங்க பயங்கரமா மௌலி பத்தி எல்லாம் பேசி இருந்தீங்க. சோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் சொல்லலாம் அப்படினு தான் இந்த வீடியோல வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்படி நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க, நாங்க என்ன பதில் சொல்றோம்ன்றத பார்க்கலாம். மௌலி உங்க பிள்ளையானே எனக்கு சந்தேகமா இருக்குது. இதெல்லாம் எப்படிங்க உங்களுக்கு இதெல்லாம் தோணுதுன்னு எங்களுக்கு தெரியல. அதுக்கு என்ன சொல்றதுன்னு எங்களுக்கு புரியல. கோவம் தான் வருது ஆக்சுவலி பார்க்க போனா. இப்படி எல்லாம் பேசக்கூடாது ஆக்சுவலி. ரெண்டாவது क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா மௌலி ஏன் எப்ப பார்த்தாலும் சேடாவே இருக்கான் அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்க. அதுக்கும் சேர்த்து இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து பதில் சொல்லு. மௌலி வந்து சேடாவே இருக்கான் அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்டிருக்கீங்க. அவன் சேடாலாம் இல்ல. அவன் அதிகம் பேச மாட்டான் ஆக்சுவலி. அவன் பேசுற டாபிக்ஸே வேறங்க. அது உங்களுக்கு சொன்னா புரியாது, நேர்ல இருக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். அது அவன் பேசுற டாபிக்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாம் ஹைஃபை காசை பத்தி பேசுவான், பப்ஜி கேமை பத்தி பேசுவான். ஸோ அந்த மாதிரி சைல்டிஷா தான் பேசிட்டு இருப்பான். ஒரு மெச்சூரிட்டி டாக்கே அவன்கிட்ட கிடையாது. காலேஜ் படிக்கிறான், செகண்ட் இயர் படிக்கிறான் அப்படின்ட்டு பார்த்தா தெரியாது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா அவன் பேசினானா சுத்தமா தெரியாது. இவன் வந்து காலேஜ் படிக்கிறானா, நம்பவே முடியலையே, என்ன இப்படி பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் பேசுவான். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து உங்க பையன் தானா அவன் அப்படின்னு கேள்வி கேட்கறதுலாம் ரொம்ப தப்பு. ஆக்சுவலி அவன் எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ் டைப்னா மத்தவங்க கிட்ட தான், வீட்டுல இருக்கிற மெம்பர்ஸ் கிட்ட கிடையாது. வீட்டுல இருக்க மெம்பர்ஸ் கிட்ட அவன் வந்து பேசலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேம்ஸை பத்தி, காரை பத்தி, மூவிஸ் தான், இங்கிலீஷ் மூவிஸை பத்தி, தமிழ் மூவிஸை பத்தி எல்லாம் அதிகம் பேசவே மாட்டான். ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் மூவிஸ், ஆஸ்கர் அவார்ட் மூவிஸ் அந்த மாதிரிலாம் தான் ஏதாச்சும் எடுத்து பேசிட்டு இருப்பான். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டா என்ன அப்படின்னா, இப்ப நம்ம வெளியில நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் பாக்குறோம். அப்ப அந்த செகண்ட்ல நாங்க சிரிச்ச முகத்தோட அவங்க கிட்ட பழகுன மாதிரி நாங்க ஜாலியா பேசுவோம். ஆனா அவன் இப்படி பேச மாட்டான். உங்களை பார்த்தா ஐயோ அவங்களா, ஐயோ எனக்கு பேசுறதுக்கு ஒரு மாதிரி ஷை டைப் அந்த மாதிரி, ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு கூச்சமா இருக்குன்னு சொல்றானே எப்படின்னு தெரியல. பட் ஆனா வந்து என்னன்னா 2 ஸ்டெப் பேக்ல தான் நிப்பான். அதுக்கப்புறம் பழகிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க வாய மூடுடா அப்படின்னு சொன்னா கூட அவன் மூட மாட்டான். அந்த மாதிரி கேரக்டர். நமக்கு அவன் பேசுற டாபிக் பிடிக்குது பிடிக்கல அதை பத்தி எல்லாம் அவன் யோசிக்கவே மாட்டான். அந்த டாபிக் அவன் கண்டினியூஸா பேசிட்டு இருப்பான். அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். பட் நாங்க எங்கனால முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். எங்களுக்கு வந்து அந்த அவன் பேசுற டாபிக்கும் நம்மளுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கும். ஏதாவது தெரிஞ்சாதான் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா அவன் வந்து பேசுறான் அப்படின்னா ஒரு விஷயங்கள் பசங்க பேசுறது வந்து நமக்கு தெரியும். பிள்ளைங்க எதுக்காக பேசுறாங்க, ஏன் பேசுறாங்கிறது நமக்கு தெரியும்ல. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்கும்போது நான் சொல்லுவேன், நீ வாங்கு, நீ பண்ணு, நீ பேசு அப்படிம்பா. அப்ப நான் சொன்னேன் எல்லாத்தையும் நானே பண்ண, அப்ப நீ என்ன பண்ணுவ? அப்ப நீ பேசு, நீ பண்ணு, நீ வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைங்களை வந்து நம்ம என்ன சொல்ல முடியும்? பின்னாடி இருந்து நம்ம பேக்கா இருந்து நம்ம தள்ளதான் முடியுமே தவிர எல்லாத்தையும் நானே செஞ்சா அப்ப நீ எதுக்கு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எனக்கு நிறையவே வருது. அதனாலயே வந்து நம்ம என்ன பண்றது, அப்படியாச்சும் அவன் கொஞ்சம் என்ன சொல்றோம் மாறுவானான்னு நான் பாத்துனுக்கிறேன். பட் மாறுற மாதிரியே தெரியல. அவன் என்னன்னா அவன் இப்ப எக்ஸாம் நடந்தது ஆல்ரெடி. அவனுக்கு செகண்ட் செமஸ்டர் வந்து செகண்ட் இயருக்கு நடந்துட்டு இருக்கு. இப்ப அந்த டென்ஷன் அவனுக்கு போயிட்டே இருக்கு. ஏன்னா அவன் படிக்கவே மாட்டான், ஃபுல்லா கேம் விளையாடுறான். கேமுக்கு ஒரு ஆள் வந்து எங்க இருந்துதான் இவனுக்குன்னு செட் ஆகுதுன்னு தெரியல. பப்ஜி டே உதறா, டே பல்புடுறா, டே ஓடுறா. இதை எத்தனை நேரம் தான் நீங்களும் கேட்பீங்க. உங்களுக்கு இந்த தூரத்துல இருந்து நீங்க பாக்குறீங்க, நாங்க கிட்ட இருந்து பாக்குறோம். அவனை நாங்களும் நிறைய தடவை சொல்லியாச்சு. இனியொரு விஷயம், அவன் ஏன் சேடா இருக்கா அப்படிங்கறது வந்து ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா பைக்கு கேட்டான். எந்த ஒரு பேரண்ட்ஸுமே இதை செய்ய மாட்டாங்க. நீங்களா இருந்தா உங்க வீட்டுல செய்வீங்களா? ஒரு புள்ள குழியில போய் விழுகிறதுக்கே ஒரு பைக்கு கேக்குது அப்படின்னா நீங்க வாங்கி கொடுத்துருவீங்களா? ஈவன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆக்சுவலி அவன் கேக்குற பைக் வந்து பாத்தீங்கன்னா டியூக் 390 கேக்குறான். பைக் ஒரு பைக் கேக்குறான். நான் எப்படி வாங்கி தர முடியும்? நாங்க வீட்டுல பல்சர் இருக்குது, நீ பல்சர் எடுத்துட்டு போ வா அப்படின்னுட்டோம். இல்ல எனக்கு புது பைக் தான் வேணும் அப்படின்னா புது பைக்கும் ஓகே, புது பைக்கும் வாங்கி தரோம், ஒன்னும் இஷ்யூ இல்லை. நாங்க நிறைய விளாக்ல சொல்லியிருக்கோம் இதை. அவன் டியூக் கேட்டிருக்கான் அப்படின்ட்டு நீங்களாமும் சொல்லியிருக்கீங்க, தயவு செய்து டியூக்கை மட்டும் வாங்கி கொடுக்காதீங்க அப்படின்னுட்டு. சோ நாங்க வந்து போயிட்டு போகுது புள்ள வந்து கேக்குதே அப்படின்ட்டு வாங்கி தரோம்னு சொல்லி 250 சாங்ஷனும் பண்ணிட்டோம். நீ இப்பவா போலாம் எடுக்கலாம் அப்படின்னா வரமான்றான். 390 தான் வேணும்ன்றான். ஏதோ ஒரு வண்டி வாங்கி கொடுத்தா டியூக்ல போதுன்னு இருந்த பையன் இப்ப வந்து என்னன்னா 390 வேணும் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு கோவம் தான் வரும். பலார்னு அப்பலான்னு தான் தோணும். அப்படி நீ புடிவாதம் புடிச்சுட்டு நான் எதுக்குமே வரமாட்டேன், நான் வாங்கி தர வரைக்கும் இப்படிதான் உட்கார்ந்துருப்பேன் அப்படின்னா உட்கார்ந்துரு.
புள்ளையாவது மிஞ்சுதேன்னு எனக்கு அப்படிதான் நான் பார்க்க முடியுமே தவிர, மத்தபடி நீங்க ஒரு சிலர் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, மௌலிக்கு பைக் வாங்கி கொடுங்க, அவன் கேட்கற பைக் வாங்க, அவனோட ஹாப்பினஸ பாக்கணும் அப்படின்னு. அப்படியெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு எது தப்போ அதெல்லாம் நம்ம செய்ய முடியாதுங்க. எது பிள்ளைங்களுக்கு தேவையோ எது கரெக்டோ அதை மட்டும் தான் நாங்க செய்யறோம். அது எங்க vlog ரெகுலரா பாக்குற எல்லாருக்குமே தெரியும். எங்க பிள்ளைங்களை நாங்க எப்படி பாத்துக்கிறோம், எப்படி வந்து கேர் பண்றோம் அப்படிங்கறதெல்லாம். அப்புறம் வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அவன் 12th 75% மேல எடுத்து பாஸ் பண்ணா, அப்போ வந்து 13 Pro தான் வந்து டாப். 13 Pro வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தேன். அப்போ 13 Pro வாங்கி தரோம் அப்படின்னு சொன்னதுக்கு சரி ஓகே அப்படின்னா, அதே மாதிரி 75% எடுத்துட்டான். எடுத்த உடனே என்னைக்கு ரிசல்ட் வந்ததோ அன்னைக்கே போய், அடுத்த நாள் இல்ல அன்னைக்கே தான், ஓகே மேபி நெக்ஸ்ட் டே போகணும். நெக்ஸ்ட் டே போய் அவனுக்கு 13 Pro மொபைல் வாங்கி கொடுத்தோம். அந்த லிங்க் வேணா நான் கீழே தர்றேன். அவன் பைக்ல இருந்து விழுந்த கீழே லிங்கையும் தர்றேன். இதுக்கப்புறமும் அந்த பையனுக்கு 390 பைக் வாங்கி கொடுக்கலாமா இல்ல மௌலி சேடாவே இருக்கட்டுமா நீங்க சொல்லுங்க, சரிங்களா? அவன் சேடா இருக்கிறதுக்கு மெயின் பாயிண்டே அதுதான். பர்த்டேக்கு வந்து ஒரு வாட்ச் கேட்டான், ஐவாட்ச் கேட்டான். ஐவாட்ச் தான் கேட்டான். தேவையே இல்ல அந்த ஐவாட்ச், அவனுக்கு எதுக்கு அந்த ஐவாட்ச்? இருந்தாலும் பரவாயில்ல, புள்ள ஆசைப்படுதே அப்படிங்கறதுக்காக நாங்க வாங்கி கொடுத்தோம். சரி, நம்மனால முடிஞ்சா அந்த புள்ளைக்கு எதுவும் பாதகம் இல்லையா அப்படிங்கறத மட்டும் தான் நாங்க பார்த்து செய்யறோமே தவிர, மத்தபடி எல்லாத்தையும் எல்லா நேரத்திலயும் எல்லாத்தையும் செஞ்சிடணும் அப்படின்றத நாங்க நினைக்க மாட்டோம். அதனால ஆம்பளை பசங்க அப்படி இருக்காங்கன்னா இருக்கட்டும், அவங்க ஒரு சுச்சுவேஷன் வந்தா இல்ல அவனே சம்பாரிச்சு வாங்கட்டும், அப்பதான் அந்த காசோட அருமை தெரியும். நான் இதையும் சொல்லிட்டேன் அவன்கிட்ட, பேசாம நீயே சம்பாதிச்சு 390 வாங்குவியோ இல்ல 690 வாங்குவியோ இல்ல 1000 வாங்குவியோ வாங்கிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதுவும் பேசல. அது கம்மன் தான் இருந்தான். அவன் கோபமா உட்கார்ந்துருந்தா நம்ம அப்படிதான் உட்கார்ந்துரு அப்படின்னு சொல்ல முடியும். அத நம்ம எதுவும் பெருசு பண்ண முடியாது. நீங்களும் வந்து அதை இது பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம் கேட்டிருந்தீங்க, மோனாக்கு மட்டும்தான் எல்லாமே பண்றீங்க, மௌலி வந்து உங்க பிள்ளையே இல்ல, நீங்க எதுவுமே செய்யவே மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பாப்பா வந்து பாத்தீங்கன்னா வீடியோ அவ வந்து அவ ஏஜி vlogs சேனல் வச்சு அவ ரன் பண்றா, ஓகேங்களா? அப்ப அவ ஆட்டோமேட்டிக்கா அவ வீடியோ எடுக்கணும். சோ ரெகுலரா போடணும். ஆக்சுவலி அவளுக்கு ஸ்டடீஸ் இருக்கு. ஸ்டடீஸ் இருந்தாலும் ஒரு சின்ன கேப் மட்டும் அவளா கிரியேட் பண்ணிக்கிட்டு எங்க கூட வெளியில வருவா, வீடியோ எடுப்பா, எல்லாம் பண்ணுவா. இவனுக்கும் ஒரு சேனல் இருக்குது. ஆக்சுவலி இவனுக்கும் ஒரு சேனல் இருக்கு. அதுல ஆல்மோஸ்ட் ஒரு 4 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஆனா வீடியோ அவன் போடுறது இல்ல. கண்டென்ட் நாங்க 2 பேத்துக்குமே சொல்லுவோம். அவன் வந்து அவாய்ட் பண்ணிட்டு ஒரு மாதிரி இது ஸ்கிப் பண்ணிட்டே இருப்பான். அப்ப நம்ம கம்பல் பண்ண முடியாதுல்ல. ஒரு குழந்தைக்கு பிடிக்கல அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? உனக்கு என்னைக்கு இன்ட்ரெஸ்ட் வருதோ அன்னைக்கு போய் போடுறா அப்படின்னு விட்டுறோம். சரி, மோனாக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, என்ன கண்டென்ட் சொன்னாலும் ஓகே நான் செய்யறேன் அப்படின்னு. அவன் எந்த கண்டென்ட் பாப்பா, எந்த கண்டென்ட் நாங்க சொன்னாலும் அந்த கண்டென்ட் கோஆபரேட் பண்ணி பண்ணுவா. அது இப்ப நிறைய அந்த நம்பியார் கண்டென்ட்டே அவளுக்கு பிடிக்கலதான். என்ன வந்து நீங்க கோழி முட்டியா காட்டுறீங்க, என்ன பேடா காட்டுறீங்க அப்படின்னு எல்லாம் ஆனாலுமே அவ சொன்னா சரி டாடி, சரி மம்மி அப்படின்ட்டு அம்மா சொல்லிட்டு அவளும் செய்வா. அதனால அவளை பத்தி எங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூமே இல்ல. வீட்டுக்கு ஒண்ணு அப்படி இருந்தா வீட்டுக்கு ஒண்ணு இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மோனா எல்லாத்துக்குமே வந்து ஓகே, பிடிக்கலனாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அமைதியாரு. ஆனா இது எல்லாமே என்ன பண்ணும், புடிச்சாலுமே வாங்கி கொடுத்தாலும் நீ வாங்கி குடுக்கலன்னு பேசுற ஜென்ம மௌலி. அந்த மாதிரி ஒரு கேரக்டர், ஆப்போசிட் கேரக்டர். அதனால வந்துட்டு நம்ம என்னதான் வாங்கி கொடுத்தாலும் அவனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது, சாட்டிஸ்ஃபை பண்ணவும் முடியாது அவனை. அடுத்தது வந்துட்டு இப்ப நிறைய ரீசெண்டா நாங்க வந்து பாக்குற கமெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேபிமா ஓவரா பேசுது அப்படின்னு சொல்றீங்க. ஓவரா பேசுறதுக்கு நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. நான் ரெகுலரா பேசுற மாதிரிதான், நாங்க ரெகுலரா நடந்துக்கிற மாதிரிதான் இருக்குது. ஆனா வந்துட்டு நீங்க மேபி என்கேஜ்மெண்ட் வந்து நாங்க எங்க பொண்ணுக்கு நாங்க ஆசையா செஞ்சது. ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்கல்ல, எங்களுக்கு நடக்காது எங்க பிள்ளைங்களுக்காவது நடத்தி பார்க்கணும் அப்படிங்கறது வந்து எங்களுக்கு ஆசை. இப்ப நான் என்ன ஆசைப்பட்டேன்னா அது என் பொண்ணுக்கு நான் செஞ்சேன். இப்ப நிறைய இன்டர்வியூஸ்ல அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாம் பாத்திருந்தீங்கன்னா சொல்லியிருந்திருப்பாங்க, அந்த அக்கா வந்து ட்ரெடிஷனல் மெத்தட் தான் கேட்டாங்க, என் பொண்ணுக்கு அது வேணும் அப்படின்னா. ஏன்னா இப்ப விட்டு அவளுக்கு எப்ப பண்ண முடியும் அப்படின்னா அவ வளகாப்புக்கு தான் அதை பண்ணுவோம். ஏன்னா பிகாஸ் நாங்க கிறிஸ்டியன், நாங்க மேரேஜ்லயும் வந்து பாத்தீங்கன்னா கவுன் தான் வேர் பண்ணுவா பாப்பா. அந்த டைம்ல வந்து ட்ரெடிஷனல் ஜடை எப்படி நாங்க போட முடியும்? அந்த இடத்துல வந்து சாரிக்கும் கவுனுக்கும் சூட் ஆகிற ஹேர் ஸ்டைல், மேக்கப் எல்லாமே அந்த மாதிரி தான் வந்துரும். அதனால இப்ப விட்டா பிள்ளைக்கு பண்ண முடியாது அப்படிங்கறதுனால நான் இப்ப என்கேஜ்மெண்ட்க்கு இதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு அவளும் ஆசைப்பட்டா. ஓகே சூப்பரா இருக்கு, நீங்க சொல்றது அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஆசையா எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டா. எங்க சக்திக்கு என்னவோ அதுதான் எங்க பொண்ணுக்கு நாங்க செஞ்சு பார்த்துமே, சக்திக்கு மீறி நாங்க செய்யல. இதெல்லாம் பண்ணா எங்கனாலையும் சமாளிக்க முடியும், இது பண்ணா எங்க பொண்ணுக்கு அழகா இருக்கும். இதை மட்டும் தான் பண்ணுமே தவிர மத்த சேனல்ஸ் அவங்களா வந்து நீங்க வந்து இன்டர்வியூ கொடுங்க, வீடியோஸ் கொடுங்க, நாங்க வந்து இது பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க. அது மேக்சிமம் நாங்க அவாய்ட் பண்ணிட்டோம். இருந்தாலுமே ஒரு சில
சில இதுல எல்லாம் வந்து நம்ம கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம தள்ளப்பட்டோம். ஏன்னா நமக்கு அவங்களும் தேவை அப்படிங்கிற இதுல இருக்கு. ஏன்னா அவங்கள வந்து நம்ம ரொம்பவும் அவாய்ட் பண்ண முடியாது. அதனால சரி ஓகே பெரிய சேனல் 3 சேனலுக்கு மட்டும் கொடுத்துட்டு மற்ற சேனலுக்கெல்லாம் இப்போதைக்கு எங்களால முடியல. ஏன்னா ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம் நாங்க. சும்மா நிறைய பேர் நீங்களே சப்ஸ்கிரைபர்ஸே சொல்றீங்க வேணாக்கா இன்டர்வியூ கொடுக்காதீங்க அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் சொல்றீங்க. நாங்க நிறைய விஷயங்கள் நீங்க சொல்றதையும் நாங்க எங்க காதுல வாங்கிக்கிறோம், செய்யாம கிடையாது. அதனால நான் சொல்லிட்டோம் மேரேஜுக்கு எந்த ஒரு இன்டர்வியூ எதுவுமே கிடையாது. நம்ம போடுற வீடியோஸ் தான் நம்ம பாக்குறதுதான் பண்றதா அப்படிங்கறத நாங்க டிசைட் பண்ணிட்டோம் இப்பவே. அந்த ஒரு விஷயம். இனி ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து அனாவசியமா பேச மாட்டேன். என்ன சொல்றது, நான் ரெகுலரா என் வீடியோல எப்படி பேசணும் அப்படிதான் பிஹேவ் பண்றேன். அதை மீறி எப்படி நீங்க வந்து என்ன புதுசா பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இதெல்லாம் நாங்க இவ்வளவு கிராண்டா செஞ்சோமான்னு எனக்கு தெரியல. பட் எங்களுக்கு வந்து கிராண்டா தெரிஞ்சுதா அப்ப ஒன்னும் பெருசா நமக்கு தெரியல. செஞ்சோம் நாங்க ஆக்சுவலி. அன்னைக்கு எவ்வளவு டென்ஷன் ஆச்சுன்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஒரு சிலருக்கு இது கிராண்டா தெரியும், ஒரு சிலருக்கு இது ஒண்ணுமே இல்ல அப்படின்னு தோணுற மாதிரி இருக்கும். சோ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க நாமினலா எந்த ஸ்டேஜோ அந்த ஸ்டேஜ்ல தான் நாங்க பண்ணிருக்கோம். அதுல வந்து நீங்க அதை பார்த்துட்டு நீங்க இந்த வீட்டுல இருக்கறனால மேபி அப்படி சொல்றீங்கன்னு தெரியல. 1000 தடவை எங்க இஷ்யூஸ் வந்து நாங்க நிறைய பேர் நான் பப்ளிக்ல நாங்க சொல்ல விரும்பல. எங்களோட ஹாப்பினஸ் மட்டும் தான் நாங்க காட்டியிருக்கோம். ஒருவேளை அங்க எமோஷனலா அவங்க கேட்ட கேள்விஸ் எல்லாம் அப்படி எமோஷனல் ஆகுற மாதிரி தான் கேள்வியே எங்ககிட்ட ஒரு மாதிரி சொல்றாங்க. அப்புறம் வந்து கொஸ்டின் கேட்போம்ல, என்ன சார் கொஸ்டின் எழுதி வச்சிருக்கேன். ஒன்னும் இல்ல மேடம், சிம்பிள் தான் மேடம், இது அப்பா பொண்ணு இந்த கான்செப்ட் தான் மேடம், ஒன்னும் பெருசா இல்ல, எப்ப வருவீங்க எப்போ, இப்படிதாங்க அசால்ட்டா சொல்றாங்க. ஆனா அந்த கொஸ்டின்ஸ் நமக்கு அந்த இடத்துல பாக்கும்போது நம்மளையும் மீறி வருது இல்ல. ஏன்னா நான் நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். என் பொண்ணுக்கு இது டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும் போது எங்களால வந்து எப்படி சொல்றது ஜீர்ணிச்சுக்க முடியலங்கிறது தான் எங்களோட முக்கியமான விஷயமே. தவிர ஒரு விஷயம் பண்றோம் ஓகே இது நடக்கும் அப்படின்னதெல்லாம் நடந்துச்சுன்னா நமக்கு அந்த மாதிரி தோணாது. இப்ப கல்யாணங்கிறது வந்து கொஞ்சம் இப்ப மனசாந்தி ஆயிடுச்சு. ஓகே நம்ம பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்திருக்குது, கல்யாணம் நடக்கும், என் பொண்ணு வந்து இன்னொரு வீட்டுக்கு போக போகுது அப்படிங்கறதெல்லாம் வந்து எங்க மனசு இப்ப ஏத்துக்குது. நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி பக்குவப்பட்டுருவோம். கரெக்டா? ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन இப்ப சொல்றா. ஏன் இந்த வீட்டுல இருக்கீங்க, இது உங்க சொந்த வீடா வாடகை வீடா, நீங்க ஏன் ஓஎம்ஆர் வீட்டுக்கு நீங்க போகல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் மெயில் அடிக்கிட்டே வரீங்க. இந்த வீடு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீடு வந்து ஆக்சுவலி சொந்த வீடு தான். இது வந்து அப்பா அம்மா பேர்ல இருக்கிற வீடு. ஓகேங்களா? சோ அதனால நாங்க அங்கிருந்து ஷிஃப்ட் ஆகி வரும்போது நாங்க இங்க வந்தோம். சோ அதனால இங்க அப்படியே இருக்கிறோம். ஒரு சில ஆண்டவர்களால செம்ம ராசி இந்த வீடு. எங்களுக்கு கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸும் போயிட்டு இருக்குது பிளட் ரிலேஷன்ஸ்னால. சோ அதனால இப்போதைக்கு இந்த வீடை ஷிஃப்ட் பண்ண கூடாது அப்படின்ற ஒரே குறிக்கோளுக்காக இங்கே இருக்கிறோம். ஓஎம்ஆர் வீடு வாங்கினது ஒரு பிரெஸ்டீஜ் இஷ்யூக்காக வாங்கணும். ஓகேங்களா? அங்க வாங்கும் போது என்ன பண்ணிட்டேன், நானு 2 பெட்ரூம் சிங்கிள் டாய்லெட்ல நான் வாங்கிட்டேன். நாங்க அப்ப பிளான் பண்ணது என்னன்னா ஃபர்ஸ்ட் வீடை வாங்குவோம், நமக்குன்னு ஒரு வீடு இருக்கட்டும். நாங்க இந்த வீடை வெக்கேட் பண்ற ஐடியாவே கிடையாது. நமக்குன்னு ஒரு வீடு இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்துப்போம். ஏன்னா 2 இயர்ஸ் திரும்பி பாப்பா வந்து எம்பிடி பண்ண போறேன் அப்படின்னா சோ அதனால 2 இயர்ஸ் இங்க இருந்துட்டு வீக்கெண்ட் அங்க போய் என்ஜாய் அந்த மாதிரி என்ஜாய் பண்ணலாம் தான் பிளான் பண்ணிக்குவோம். ஏன் வாங்கின வீட்டை எதுக்கு சும்மா போட்டு வைப்பானே, நமக்கு ரெண்டுக்கும் விடுறதுக்கு எங்களுக்கு மனசு வரல. அப்படி பார்க்கும்போது சரி அப்படி யூஸ் பண்ணிக்கலான்ட்டு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா இப்ப மேரேஜ்னு வரும்போது இப்ப மாப்பிள்ளை பொண்ணு வந்து அங்க இருக்க முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன். ஏன்னா மௌலிக்கும் காலேஜ் ரொம்ப லாங் ஆயிடுது, மோனா ஒருத்தி தான், அவளும் போயிட்டான்னா மௌலிக்கு ரொம்ப லாங் ஆகுது அப்படின்ட்டு நாங்க என்ன பண்ணோம், சரி இப்போதைக்கு அந்த வீடு சும்மாவே போட்டு வைக்க வேணாம். என்ன சொல்லுவாங்க, புது வீடை வந்து இப்படி யாராவது புழங்கணும் அப்படிம்பாங்க. சரி அதனால இப்ப எங்களுக்கு இந்த வீடு ராசியா இருக்கறனால மேபி இருக்கட்டும், இந்த வீடு இருக்கட்டும், நம்ம வந்து ரெண்டுக்கு விட்டுட்டு நம்ம இந்த வீட்லயே வந்து நம்ம ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகுற வரைக்கும் இந்த வீட்லயே இருந்துப்போம் அப்படின்ட்டு இப்போதைக்கு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். மோராக்கு மேரேஜ் ஆனாலும் நம்ம இங்க இருப்போம். அதுக்கு தகுந்த ஆப்ஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் என்னவோ அவங்க வந்தா என்ன பண்ணணும் அப்படிங்கறதுக்கு ஒரு ஆப்ஷன் நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பாப்பா கல்யாணம் ஆகிறதுக்கு 1 இயர் இருக்கு. 1 இயருக்கு அப்புறம் என்ன வருது அப்படிங்கறத நம்ம அதுக்குள்ள பாத்துப்போம். அது வரைக்கும் ஏன்னா இந்த வீடு ராசியா இருக்கனால நாங்க இந்த வீட்லயே இருக்கணும் அப்படின்னு நாங்க டிசைட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நாங்க 3 பேர் தான், அவங்க 2 பேர் வந்தா அதுக்கப்புறம் வேற பிளான் அதையும் வச்சிருக்கோம், அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் क्वेश्चन. இந்த வீட்டுல இருக்கிறதுனால எங்களை வந்து என்ன சொல்றது தரக்குறைவா நினைச்சிட்டீங்களா,
இல்ல ஒண்ணு இல்ல அப்படின்னு நினைச்சிட்டீங்களா அப்படின்னு தெரியல. நீ வந்து இது வீட்டுல இருக்கறனால போட்டிருக்கிற ஜுவல்ஸ் எல்லாம் கவரிங் பெருமை பீத்தலுக்காக போட்டிருக்க, பந்தாக்கு போட்டிருக்க, பந்தா என்ன சொல்றது அந்த மாதிரி இல்லங்க. அந்த தாட்லாம் இல்லங்க, எல்லாமே கோல்டு தான். எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே கோல்டு ரொம்ப ஆசை. நான் ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பேன். நான் 9th படிக்கும் போது 2 கையில 2 மோந்திரம், இந்த கையில ஒரு மோந்திரம், இந்த கையில ஒரு மோந்திரம், 1 பவுண்ட்ல செயினும் போட்டிருந்தேன். எனக்கு கோல்டு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா த ஒன்லி திங் கோல்டு, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கோல்டு நம்ம வேர் பண்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி நம்மள சுத்திக்கிட்டே இருக்கும். சோ அந்த ஒரு ரீசனுக்காக நான் கோல்டு போட்டிருக்கேன். அது ஒரு நம்பிக்கை, அதனால நம்ம போட்டிருக்கோம். அது சுத்துதா சுத்தலையா இருந்தாலும் நமக்கு தெரியல. இல்ல அதெல்லாம் இல்ல, நான் எல்லாத்துலயுமே பாசிட்டிவ் தாங்க. எப்பேற்பட்ட விஷயம் வந்தாலும் சரி அதை என்னால முடிக்க முடியும்னு நினைச்சு நான் முடிப்பேன். ஆனா அது எங்களால முடியுது. எவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படி கடல் மாதிரி அலையில எழுந்து சுனாமியா பேரலையா மாறினாலும் அத வந்து இப்படி இப்படிங்கிறதுக்குள்ள தகத்துறோம். இது பேசுறதுனால என்ன ஓவர் சீன் பேசுது, பயம் அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்குமே ஆண்டவர் துணை இருக்கிறாரு. ஆண்டவர் ஒருத்தர் தான், ஆண்டவரும் மாதாவும் தான். ஏன்னா இந்த பிரச்சனை எல்லாம் கேட்டீங்க அப்படின்னா இவ்வளோ பிரச்சனையை வச்சு நீங்க எப்படி சிரிச்சு வீடியோ போட்டீங்கன்னு நீங்களே கேட்பீங்க. நாங்க அந்த நிறைய தடவை நான் சொல்லிட்டேன். பட் எதுக்கு ஃபேமிலி இஷ்யூஸ் எல்லாம் எதுக்கு இதுல கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வரணும்னு சுச்சுவேஷன் வந்தா அதுவும் கொண்டு வரலாம். பட் இப்போதைக்கு எங்களுக்கு அந்த ஐடியா இல்ல. இப்போதைக்கு அந்த சிச்சுவேஷன் எதுவும் இல்ல. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா டைரக்டா முறைக்கு உங்ககிட்ட பேசுவோம் எல்லாத்தையும். ஏன்னா நீங்க தான் நீதிபதி. எஸ், நீங்க தான் வந்து எங்களுக்கு கோர்ட்டு, நீங்க தான் எங்களுக்கு நீதிபதி, எல்லாமே நீங்க தான். அப்படிங்கும் போது உங்ககிட்ட அதை நாங்க அந்த விஷயத்த எல்லாம் சொல்லுவோம். நீங்க அதுக்கு உண்டான சொல்யூஷன் எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா கடைசியில உங்க கையில ஒப்படைக்கிற சூழ்நிலை தான் எங்களுக்கு வரும்னு எங்களுக்கு தோணுது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா நீங்க மட்டும்தான் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பீங்க. நல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பீங்க நம்பிக்கை எங்களுக்கு நிறையவே இருக்கு. அதனால அது அப்ப பாப்போம், இப்ப தேவையில்லை. இப்ப எங்களுக்கு வந்து எங்களோட லைஃப் வந்து ஜேர்னி வந்து எவ்வளவு அழகா நாங்க கொண்டு போக முடியுமோ அவ்வளவு அழகா மெமரிஸா நாங்க கொண்டு போயிட்டு இருக்கோம். அத வந்து உங்களுக்கும் காட்டுறோம். இதுல நிறைய பேருக்கு லைக் பண்றீங்க, நிறைய பேர் அன்லைக் பண்றீங்க. ஓகே, ஒரு சிலர் ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியன் வச்சுக்கோங்களேன். 5 வரலும் ஒரே மாதிரியா இருக்கு அப்படி இல்ல. பட் அதெல்லாம் நாங்க ஒன்னும் சீரியஸா எடுத்துக்கிறது இல்ல. பட் ஆனா நாங்க மந்த்லி ட்வைஸ் ஆச்சு உங்க கொஸ்டினுக்குலாம் நாங்க ஆன்சர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கொஸ்டினுக்கு இப்ப இமீடியட்டா நாங்க ஆன்சர் பண்ணதுக்கு காரணம் மௌலி நீங்க அந்த மாதிரி சொன்னதுனால தான். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாங்க கிளியரா சொல்லிட்டோம். அதனால மௌலி வந்து அவன் அப்படித்தான் அப்படிங்கறத வந்து நீங்களே இது பண்ணிக்கோங்க. அவனுக்கு எக்ஸாம் போயிட்டு இருக்கு. அவன் வந்து அவனோட உலகமே வேறன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியும் பிள்ளைங்களை விடக்கூடாதுன்னு நீங்க சொல்லுவீங்க. பட் இருந்தாலுமே என்ன சொல்றது, ஒரு சில விஷயங்கள் இவர் சொன்ன மாதிரி அப்படிதான். அதனால விட்டுட்டோம். அதே மாதிரி நாங்க யாருமே ஓவர் பந்தா கிடையாது, ஓவர் சீன் கிடையாது. நீங்க வந்து மேபி இந்த என்கேஜ்மெண்ட்க்கு அப்புறம் தான் இந்த மாதிரி எல்லாம் வருது. நிறைய சேனல்ஸ் இன்டர்வியூ பார்த்துட்டு நிறைய சேனல்ஸ் வந்து எங்க மூஞ்சியே திருப்பி ரிப்பீட் ஆகுனா ஒருவேளை இரிட்டேட் ஆயிட்டீங்களா. எல்லாரும் தனுஷ் ஒருத்தர் ஒரு படத்துல சொல்லுவாரு, பாக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், பார்க்க பழகிடும், பிடிச்சிடும் அப்படின்னு. ஆனா உங்களுக்கு பார்க்க பிடிக்கல, தெரியல. எங்களுக்கு ஒரு கமெண்டே நானும் பார்த்தேன். ஒருத்தவங்க சொல்லிருந்தாங்க உங்களை ரொம்ப பிடிக்கும், ஆனா நீங்க ஹேட் பண்ற மாதிரி நீங்க பண்றீங்க அப்படின்னு. நாங்க பண்ணலங்க. எங்க கிட்ட இருந்து ஒரு 4 வீடியோ எடுத்துக்கிட்டு சேனல்ஸ் ரிப்பீட்டடா போட்டுக்கிட்டே இருக்காங்க. எங்களுக்கே அது இரிட்டேட் ஆகும். உங்களுக்கு எவ்வளவு இரிட்டேட் ஆகும்னு எங்களுக்கு தெரியுது. பட் சாரி, இதுக்கு நம்ம கொடுத்துட்டோம். வாங்குற வரைக்கும் தாங்க நம்ம கிட்ட பேசுவாங்க. திருப்பி வேணான்னு சொல்லும் போது அவங்க நம்ம கிட்ட பேசவே மாட்டாங்க. அந்த கண்டிஷன்ல தான் நாங்களுமே இருக்கோம். நாங்க வந்து என்ன சொல்றது, இன்ட்ரெஸ்டா எதையுமே செய்யல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கேட்ட கேள்வி, நீங்க சொன்ன பதில், திட்டின பதில், கேட்ட பதில், ஆக்ரோஷமா பேசினதுக்கு எல்லாத்துக்குமே நாங்க பதில் கொடுத்துட்டோம்னு நினைக்கிறோம். பட் எங்க நிலைமையில இருந்து நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சிட்டு இத்தோட இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, as well as உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.